இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் வாங்கியிருக்கோம். இறால் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தேங்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் கீரை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் துவட்டுறதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு போய் இறால் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாதம் வந்துட்டுருக்கு. இப்போ இதில் தேங்காய் எடுத்து வச்சு மிக்சியில் தேங்காய் போட்டு கொஞ்சம் ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் மூணையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்ச தேங்காவை இதேமாரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலக்கி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடித்து வரும்போது வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஞ்சி வச்சுருக்கிற இறாலை எடுத்து போட்டுக்கலாம். இறாலை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கி நல்லா சுருளை வதக்கிக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இறாலை போட்டு நல்லா வதக்கியாச்சு, நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குழம்ப அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு எடுத்து இப்போ அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா காய் போடுவோம். நல்லா கொதிக்கட்டும். கீரை உருவிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த கீரை துவட்டுறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், உளுந்து, தேங்காய். இப்போதைக்கு நம்ம கீரையை தாளித்து கொட்டுவோம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பட்டை மிளகாய், வதக்கி விட்டுட்டு வெங்காயம், நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போதும். இதை போட்டுக்கலாம்.
இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் கீரை அள்ளி வச்சுக்கோம். நல்லா சுருண்டு வேகட்டும். இறால் குழம்பு கொதிச்சுட்டு இப்போ காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம். இந்த காயெல்லாம் அள்ளி போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். மூடி போட்டுருவோம். கீரை வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் மூட்டையே எடுத்து வச்சுட்டு தேங்காய் துருவல் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க.